இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போறது? ஒரு நியாயமான எஸ்ஐஆர்னா என்ன நடக்கணும்? இப்போ இறந்து போனவங்களை மார்க் பண்ணி அதுல இருந்து டிலீட் பண்ணணும். இப்போ போலி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மார்க் பண்ணி டிலீட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஓட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பேர்ல இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றதான் இங்க கேள்வி. இப்போ புதுசா வர வாக்காளர்களையோ இல்ல ஓட்டு இல்லாதவங்களையோ சேர்த்தா பத்தாதா? இப்போ ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் 2021, 24 எப்படி எல்லாருமே ஓட்டு போட்டோம். அதுல ஓட்டு போட்டவங்க கூட இப்ப புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது ஏன் அந்த கன்ஃபியூஷன் அப்படின்றத நாங்க கேட்கிறோம். அதனாலதான் நாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். இப்போ புதுசா சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யாரு பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதுல ரொம்ப உறுதியா இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள்